2 ஸ்பூன் அரிசி மட்டும் இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சுடுவீங்க. இதுக்காக 2 ஸ்பூன் அரிசி எடுத்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆளி விதைகள் எடுத்துக்கலாம். இது எல்லா மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இப்போ எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுக்கோங்க. இது 1 நிமிஷத்துலேயே நல்லா கொதிச்சு வந்துடும். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டைமில் முதல்ல நுர மாதிரி வரும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கொலன்னு வர ஆரம்பிச்சிடும். கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டணும். அதே மாதிரி ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜெல்லி கணக்கில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு வச்சிடாதீங்க. உடனடியாக நாம் இதை செய்ய ஆரம்பிச்சிடணும். இதுக்காக ஒரு வடிகட்டி எடுத்து தண்ணியை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. உனக்கு ஆமணக்கெண்ணெய் எடுத்துக்கலாம். இது நல்ல குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு பொருள். அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது நம்ம நிறையவே செஞ்சு ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தலை ஃபுல்லாக இதை ஷாம்பு மாதிரி அப்ளை பண்ணி விட்டு இந்த மாதிரி முடிகள் உதிர்ந்து போன இடத்துல கூட ஒரே மாசத்துல முடிகள் நல்லா காடு மாதிரி முளைக்க ஆரம்பிச்சிடுங்க.